Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. மிஸ் செக்யூரிட்டி, ஸ்டூடெண்ட்டை கோல்டன் டியர் பின்னாடி போறதை நிறுத்துங்க. அந்த டியர் பின்னாடி யார் பின் தொடர்ந்து போனாலும் அவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. கோல்டன் டியர்? ருத்ரா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல மேடம் கானன்கோ. ஹேவ் a great day. எனக்கு நல்லாவே புரியுது மேடம் கானுங்கோ. ஆனா 700 பசங்களை நான் மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ருத்ரா, பால் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. நான் போய் எடுத்துட்டு வரேன். அட வாவ், இது என்னது? இந்த பால் தண்ணிக்குள்ள எப்படி போச்சு? நான் போய் எடுத்துட்டு வரேன். ருத்ராக்கு எதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க. மான் ரொம்பவே அழகா இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு அழகான மானா மறுபடியும் பார்க்கவே முடியாதுல்ல? வாங்க, அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வருண், கம். எனக்கு என்னமோ அது சரினே படல. அங்க போவாதீங்க, அங்க போவாதீங்க. சாண்டி, இந்த பால். அட, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சாண்டி, எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் கோல்டன் டியர் பின்னாடி போயிட்டாங்க. கோல்டன் டியர்? கோல்டன் டியர்? மிஸ் செக்யூரிட்டி, ஸ்டூடெண்ட்டை கோல்டன் டியர் பின்னாடி போறதை நிறுத்துங்க. அந்த டியர் பின்னாடி யார் பின் தொடர்ந்து போனாலும் அவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. நில்லுங்க! அது ரொம்ப அழகான மான். அது கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு நினைச்சேன். நீ மைரா வருண் மட்டும் போக விட்ட, ஆனா எங்களை தடுத்துட்ட. அந்த டியர் ஒரு ட்ராப். எல்லாரும் திரும்பி போங்க. நான் மைரா வருண் கிட்ட போய் ஆகணும். அது ஒதங்க போகுது பாரு. ருத்ரா, நீயா? நீ முன்னாடியே வந்திருந்தா மிஸ் பண்ணிருக்க மாட்ட. நாங்க ரொம்ப அழகான கோல்டன் கலர் மான் பார்த்தோம். எனக்கு தெரியும் மைரா. அதுக்கு தான் உங்களை அதை பின்தொடர்த்தி போறதை தடுக்க வந்திருக்கேன். கம் ஆன், லெட்ஸ் கோ பேக். கோ பேக்? ஆனா எதுக்கு ருத்ரா? நீயும் கூடவா? ஏன் நம்ம அந்த டியர் கூட போய் செல்ஃபி எடுத்துக்கலாம். நான் மேடம் கானன்கோ மிஸ் செக்யூரிட்டி கிட்ட பேசுறத கேட்டேன். அந்த டியர் மக்களை சிக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ராப்.
எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இங்க வருவாங்கன்னு. ஆனா நீங்க 3 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. இப்போ என்னோட வேலை எப்படி நடக்கும்? வேலை நடக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொல்றேன். ஒரு நாள் நான் இந்த ஐலாண்ட டிஸ்கவர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் என்ன நினைச்சேன்னா இங்கேயே தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க தங்கறதுக்கு வீடு, வயல், விவசாயம், எனக்கு தண்ணி, சாப்பாடு எல்லாம் தேவை. அதனால நான் டியர் மூலியமா நான் மக்களை இங்க கூப்பிட்டு ட்ராப் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் அவங்கள எல்லா வேலையும் செய்ய வைப்பேன். இங்க ஒருத்தர் ஒரு வாட்டி வந்துட்டா அவங்களால இங்க இருந்து திரும்பி போகவே முடியாது. உங்களாலையும் முடியாது. எங்களை யாரும் தடுக்க முடியாது, உங்களாலையும் முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் அன்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. சரி, ஓகே, போ, முயற்சி பண்ணி பாரு. ருத்ரா, this is something mysterious. நீங்க எங்க போனாலும் என் எதிரில தான் நீங்க வருவீங்க. நம்ம ஐலாண்ட் ஸ்டார்டிங்ல தானே இருந்தோம். ஆனா இப்ப எப்படி நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கோம்? ஹலோ கிட்ஸ், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல உங்களால இங்க இருந்து திரும்பி போக முடியாதுன்னு. எனக்கு இங்க தனியா இருந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. சரி வாங்க, லெட்ஸ் சம் என்டர்டெயின்மெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதோட பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் டீர் தேர்றதுக்கு உங்களுக்கான வழி கிடைச்சிடும். ஒருவேளை நீங்க டீரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் உங்களை திரும்பவும் போக விட்டுருவேன். நாங்க மான தேர்றதுக்கு நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வா ருத்ரா, நம்ம அதை தேடி கண்டுபிடிக்காம விடக்கூடாது. போய் தேடுங்க. போறது அவ்வளவு ஒண்ணும் ஈஸி இல்ல. இப்படியே உங்களை போக விட்டா அதுக்கப்புறம் என்னோட என்டர்டெயின்மென்ட் எப்படி நடக்கும் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ருத்ரா, சொல்ல போனா நீ இங்க கண்ணை மூடிக்கிட்டு கூட உன்னால இங்க வழிய கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னோட கேள்விக்கு ஒரு பதில சொல்லியே ஆகணும். சரியான பதில் கொடுத்தா வழி உனக்கு தானாவே கிடைச்சிடும். நீ மட்டும் கொடுக்கலனா என்னோட வேலைக்காரனா நீ இங்கே எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஓகே, கேள்வியை கேளுங்க. சரி, இத சொல்லுங்க. நீங்க படிக்கிற ஸ்கூல்ல டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 1112 பேரு. எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? அட, அவருக்கு மட்டும் என்ன தெரிஞ்சிருவா போது. நான் சும்மா கான்ஃபிடென்ஸா சொல்லிட்டேன்பா. அவருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா என்ன? இன்டெலிஜென்ட் பாய், நீ என் கிட்ட வா. தப்பான பதில் கான்ஃபிடென்ட்டா சொல்றதுனால தப்பு எப்பவும் சரியாயிடாது கண்ணா. என்ன படிச்சுக்கிட்டு இருக்கியோ? நான் அந்த மாதிரி பல ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்திருக்கேன். நீங்க என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டீங்களா? இப்ப நான் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அந்தர் மந்தர் காளி கலந்தர். யாரு உன்னை அடிச்சாங்களோ நீயும் அவங்கள 10 வாட்டி அடி.
மைரா தேங்க்யூ. நீ பண்ண விஷயத்துக்கு நான் ஒரு நாள் உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன். மைரா வருண் அமைதியா இருங்க. லெட் மீ திங்க். மிஸ் செக்யூரிட்டி, ஸ்டூடெண்ட்டை கோல்டன் டியர் பின்னாடி போறதை நிறுத்துங்க. அந்த டியர் பின்னாடி யார் பின் தொடர்ந்து போனாலும் அவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆ? எனக்கு நல்லாவே புரியுது மேடம் காணுங்கோ. ஆனா 700 பசங்களை நான் மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க. 700 பசங்க? ஸ்கூல்ல மொத்தம் 700 பசங்க படிக்கிறாங்க. வாவ், சரியான பதில். உங்க ஸ்கூல்ல டோட்டலா 700 பசங்க படிக்கிறாங்க. இப்ப நீங்க 3 பேரும் போகலாம். ஆனா உங்ககிட்ட வழிய தேடுறதுக்கு வெறும் 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பாய். ருத்ரா, இப்போ என்ன பண்ணலாம்? சீட்டர் மெஜிஷியன் நம்மள நல்லா சிக்க வச்சிட்டாரு. சில் மைரா, தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நம்ம மனசு எப்பயுமே அமைதியா இருக்கணும். உன்னால இங்க கண்ணை மூடிக்கிட்டு கூட வழியை கண்டுபிடிக்க முடியும். மைரா வருண், எனக்கு வழி கிடைச்சிருச்சு. உங்க கண்ணை மூடிக்கோங்க. அப்புறம் எதிரில இருக்கிற பேனியன் ட்ரீக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க. என்ன? கண்ணை மூடிக்கிட்டு எப்படி? கண்ணு மூடிக்கோங்க. டைரக்டா உள்ள வந்துருங்க. வருண், do it. ட்ரீல டோர் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் ருத்ரா? எனிமி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தப்ப கண்டிப்பா செஞ்சிருவாங்க. ஸ்னேக் மெஜிஷியன் சொன்னாரு இங்க நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வழியா தேடலான்னு. நானும் ட்ரை பண்ணேன். அப்புறம் ட்ரீல வாசல் கிடைச்சது. அங்க பாருங்க. நீங்களா? இந்த வாட்டி 2 ஸ்னேக் ஹெட்ஸோட வந்திருக்கீங்களா? உங்களை மாதிரி சேட்டைக்கார பசங்க கிட்ட மோதுறதுக்கு எனக்கும் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் தேவைப்படும். என்ன, என்னோட மிஸ்டீரியஸ் ஐலாண்ட்ல இது வரைக்கும் யாராலையுமே வழிய கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க 3 பேரும் வழிய கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களை பாராட்டியே ஆகணும். நாங்க தான் வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் எங்களை போக விட மாட்டீங்க? இல்ல பசங்களா, நான் உங்களை அவ்வளவு சுலபமா இங்கிருந்து போக விட்டுற மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட இன்னொரு கேள்விக்கான பதில சொல்லி ஆகணும். அடடா, சும்மா சும்மா கேள்விக்கு மேல கேள்வி கேட்காதீங்க. என்ன கேள்வி மொத்தமா எல்லாம் ஒரேடியா கேளுங்க. நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? சரி, கேள்விய கேக்குறேன், கேளு. நிலா சூரியனால ஒளிக்குது, அப்புறம் நான் என்னால ஒளிக்கிறேன். நான் யாரு சொல்லு. அப்புறம் நான் எத்தனை இருக்கேன்? இதுக்கான பதில நீங்க இப்போ சொல்லுங்க. இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. வருண், உன்னால இந்த கேள்விக்கு ஆன்சர் கெஸ் கூட பண்ண முடியாது. எனக்கு தெரியும். எது ஒளிக்கிறதுக்கு சூரியனோட ஒளி தேவையில்லையோ அது ஸ்டார்ஸ். அது தன்னோட ஹீட்டால ஒளிக்கும், சூரியன் ஒளிக்கிற மாதிரி. அப்புறம் அதோட எண்ணிக்கை 200 பில்லியன் ட்ரில்லியன். ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். ஸ்டாரோட எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது. ஆனா இப்படித்தான் கெஸ் பண்ணுவாங்க. அது 200 300 பில்லியன் இருக்கும்னு சொல்லுவாங்க. போங்க, தேடி கண்டுபிடிங்க. கண்ணை மூடிக்கோங்க. வலி ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இந்த ஐலாண்ட்ல வலி கண்ணு முன்னாதான் தெரியும்.
வருண், எல்லா ட்ரீலையும் வலி இல்ல. நம்ம கண்ணை மூடி ஃபோக்கஸ்டா யோசிக்கணும். எஸ் ருத்ரா எஸ், வெளியே போகிறதுக்கு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். Ibaiska Zibaiska Magical Net Creator. சாரி டியர், ஆனா நீ கொஞ்ச நேரத்துக்கு நெட்ல இருந்தாகணும். மூணு ஹெட்டோட வந்துட்டீங்களா? உங்களுக்கு இன்னும் கூட புரியலையா? நீங்க எத்தனை ஹெட்ஸோட வந்தாலும் சரி, நாங்க உங்களுக்கு பயப்பட மாட்டோம். எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் இதுவும் புரிஞ்சிடுச்சு. நீங்க 3 பேருமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்போமா? ஆனா நீ தானே சொன்ன நாங்க டியரை கண்டுபிடிச்சிட்டா எங்களை நீ விட்டுருவேன்னு சொன்னல. நீங்க ரொம்பவே அப்பாவியா இருக்கீங்க. நான் சொன்னது பொய். நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இதைத்தான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். உங்களால வழிய கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு. ஆனா நீங்க நான் நினைச்சதை ரொம்பவே புத்திசாலியா இருக்கீங்க. மிஸ்டீரியஸ் ஹைலேண்ட்ல இது வரைக்கும் யாருமே கண்ணை திறந்து கூட வழிய கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க 3 பேரும் கண்ணை மூடிக்கிட்டே வெளியே போறதுக்கான வழி கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்ககிட்ட ரொம்ப நிறைய வேலையை வாங்க முடியும். நீங்க போய் சொன்னீங்க, ஆனா ருத்ரா எனக்கு போய் சொல்ல மாட்டான். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாதீங்க. ஸ்னேக் பாய்சனை பிளாக் பண்ணு. ருத்ரா, அவனை விடாதே. ருத்ரா, ருத்ரா. ருத்ரா.
மோலியோ பயன்படுத்துற உங்களுடைய ஃப்ரெண்ட் இப்போ ஃபிளாட் ஆயிட்டான். இப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? Ibaiska, Zibaiska, boom, chick, chick, boom! Huh? இல்ல, என்ன வெளியே எடு, என்ன வெளியே எடு, ப்ளீஸ் என்ன வெளியே எடு. நீங்க போயிடுங்க, நான் உங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். போயிடுங்க, திரும்பி போயிடுங்க, போங்க. நாங்க தனியா போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க இவங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. யார் யார் எங்க இருந்து வந்தீங்களோ அவங்க எல்லாம் அதே இடத்துக்கு போயிடுங்க. இதோ எல்லாரையும் நான் அனுப்பிட்டேன். என்னையும் என் இடத்துக்கு நீ அனுப்பிடு, அனுப்பு. ஒரே ஒரு கண்டிஷன்ல தான் போக விடுவோம். நாங்க திரும்பி போகும்போது இந்த கோல்டன் மானையும் கூட தான் கூட்டிட்டு போவோம். எங்க கொண்டு போகணுமோ அதை நீங்க கொண்டு போங்க. ப்ளீஸ் என்னையும் போக விட்டுருங்க. யூனிகார்ன், இனி இங்க எந்த டேஞ்சரும் இல்லைன்னு நீங்க சென்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூனிகார்ன், இப்போ இந்த பியூட்டிஃபுல் கோல்டன் டியர் நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்ல எல்லா அனிமல்ஸ் கூட இருக்கும். பாய் ருத்ரா, நானும் இங்கிருந்து போயிடுறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.